லதா பகவான் கரே. ஒரு 60 வயசு பாட்டியான லதா பகவான் கரே அவங்க பேர்ல மராத்திய மொழியில ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்துல தன்னோட கதாபாத்திரத்துல அவங்களே நடிச்சும் இருக்காங்க. அந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைச்சிருக்கு. அவங்கள பத்தி படம் எடுக்கிறதுக்கும் அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கும் மேரத்தான் ஓட்டப்பந்தயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன தொடர்பு? மகாராஷ்டிரா மாநிலத்துல பரமாத்தி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்து பக்கத்துல இருந்து வந்தவங்க தான் லதா. அவங்களோட கணவர் பேரு பகவான். ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பகவானும் லதாவும் தினமும் கூலி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு அந்த நாளுக்கான சாப்பாடு கிடைக்கும். இந்த சூழ்நிலையில பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு வியாதி வருது. அந்த வியாதியை குணப்படுத்தணும்னா அதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதுக்கான பண வசதி இல்லாத நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்துலதான் லதாமா கையில ஒரு துண்டு பிரசுரம் கிடைக்குது. அதுல மேரத்தான் அப்படிங்கிற ஓட்டப்பந்தயம் ஒண்ணு நடக்க போறதாவும் அதுக்கான பரிசா 5000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறதாவும் தெரிய வருது லதாமாக்கு. எப்படியாவது இந்த மேரத்தான் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சு அந்த 5000 ரூபாய் பணத்தை வாங்கி அவரோட கணவரை காப்பாத்திரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்குது அவங்களுக்கு. இந்த விஷயத்த போய் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்கள ஏளனமா பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இது எதையுமே லதாமா ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அந்த பந்தயத்து மூலமா கிடைக்க போற 5000 ரூபாய் பரிசு பொருளும் அது மூலமா காப்பாற்றப்பட போற அவருடைய கணவரோட உயிரும் தான் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. கடுமையான பயிற்சி எடுத்தாங்க. வெயில், மழை, தூசி, முள் எதையுமே பொருட்படுத்தாம கால்ல ஒரு செருப்பு கூட இல்லாம கடுமையா பயிற்சியில இறங்கினாங்க லதாமா. மலையேற்றம், மரம் ஏறுதல் போன்ற கடுமையான பயிற்சிகள் எடுத்தாங்க. அவங்க ஓடும் போதெல்லாம் 2 வாளி நிறைய தண்ணிய 2 கையால தூக்கிட்டு ஓடுனாங்க, அவங்களோட வலிமையை அதிகப்படுத்துறதுக்காக. கடைசியா ஓட்டப்பந்தயத்துக்கான நாளும் வந்துச்சு. அந்த இடத்துக்கு அவங்க போனாங்க. போய் ஓட்டப்பந்தயத்துல தயாரா நின்னாங்க. ஆனா அதுக்காக பதிவு பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாம போனனால அந்த நிர்வாக குழுவினர் அவங்கள பங்கேற்க விடல. அவங்க எதுக்காக மேரத்தான் ஓட வந்திருக்காங்கங்கிற காரணத்தை அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு சரின்னு ஒத்துக்கிட்டு அவங்கள பங்கேற்க விடுறாங்க. தான் கட்டி இருந்த ஒரு சாதாரண புடவையோடையும் வெறும் காலோடையும் அந்த ஓட்டத்தை துவங்கினாங்க லதாமா. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருந்த அந்த ஓட்டப்பந்தயத்துல சூடான சாலைகளோ கூர்மையான கற்களோ